ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய தயாரிப்பு நிறுவனம் ஜி ஸ்குவாடோட முதல் படமாக வெளியாகிருக்கிற நம்ம ஃபைட் கிளப். சசி அவர்கள் இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்கிறாங்க. வசனம் கதாநாயகன் நடிச்சிருக்க நம்ம விஜயகுமார் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. படத்தை அப்பாஸ் ஆர் அகமத் அவர்கள் இயக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தை கோவிந்த் வசந்தா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. லியோன் பிரிட்டோ அவர்கள் ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாங்க. படத்தொகுப்பாளர் கிருபாகரன், இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் உருவாகியிருக்கிற இந்த படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வெளியாகிருக்கிற ஃபைட் கிளப் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. முதல் முக்கியமான காரணம் அந்த ஃபைட் கிளப் அப்படிங்கிற பேர். ஏன்னா ஏற்கனவே இந்த ஃபைட் கிளப் அப்படிங்கிற பேர் சினிமா துறையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின 1999 வெளியான சைக்காட்ரிக் த்ரில்லர் படமான ஃபைட் கிளப் ஒரு பெரிய தாக்கத்தை சினிமாவில் ஏற்படுத்தினது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதே பேரை நீங்கள் திரும்ப எடுக்கிறீங்கிறப்போ அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சுருவீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த படம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி முன்னாடியே வைக்கப்பட்டுச்சு. தள்ளுமாலோட தமிழ் வெர்ஷனா அப்படின்னு கேட்டப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னு படம் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஆனால் படம் பார்க்குறப்ப நமக்கு ஏன் தள்ளுமாலா ஞாபகம் வருதுன்னா, இது போன்ற ரொம்ப ஆக்ரோஷமான சண்டை காட்சிகளோட, அதிகமான சண்டை காட்சிகளோட, படம் முழுவதும் சண்டை காட்சிகளோட வந்த படம் வந்து தள்ளுமாலா தான். அது நம்ம மலையாளத்தில் வந்தது. நம்ம எல்லாரும் அதை நிறைய பார்த்துட்டோங்கிறனால நமக்கு அது ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லலாம். ஃபைட் கிளப் என்ன மாதிரியான படம்னா விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட படம் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பயுமே ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் எலமெண்ட். இது வந்து வியாபாரத்துக்கான பொருள் தான் சினிமா. அதை வந்து நீங்கள் எந்த விதத்துலேருந்து இல்லை இது ஆர்ட்டு, இது வந்து ஒரு கலைப்பொருள், இது வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு பரிசுத்தமான கலை வடிவம்லாம் நீங்கள் சொன்னாலும் அது கமர்ஷியல் தான். வியாபாரம் ஆகிறதுக்காக உருவாக்கப்படுகிற பொருள் தான். ஆனால் அந்த வியாபாரத்துக்காக என்ன பண்ணணும்னா ஒரு கலைஞனும் ஏதோ ஒரு சமரசத்துக்குள்ளே உள்ளாக வேண்டியிருக்கு. இங்கே எல்லா இயக்குநர்களுமே, எல்லா நடிகர்களுமே, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுமே இங்கே ஏதோ ஒரு சமரசத்துக்குள்ளே உள்ளாக வேண்டியிருக்கு. அவங்க ஒரு பரிசுத்தமான ஒரு ராவான ஆர்ட் ஃபார்மை இங்கே கொடுக்க முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குல்ல, அதை உடைக்கிறதுக்கான முயற்சியை ஃபைட் கிளப் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. படம் முழுவதும் நிறைய ராவான காட்சிகளை புது புது முயற்சிகள் மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இதில் பயங்கரமான புது முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. நான் லீனியர் கட்ஸாக இருக்கட்டும், படத்தில் வந்து அவங்க வச்ச ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபர் பண்ண வேலையாக இருக்கட்டும், எடிட்டர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து ஆக்டர்லேருந்து ரைட்டர்லேருந்து டேரக்டர்லேருந்து எல்லாருமே ரொம்ப புதுசாக ஒரு வேலை ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் இப்படி இதுக்கு முன்னாடி ஒரு படம் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் அடித்து சொல்கிற மாதிரியான ஒரு படமாக ஃபைட் கிளப் வந்ததில் மகிழ்ச்சி. ஆனால் இது வெகுஜன மக்களுக்கான படமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. படம் முழுவதும் நிறைய முன்னாடி பின்னாடி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டு, ஃப்ளாஷ்பேக் போயிட்டு பாஸ்ட்டுக்கு போயிட்டு, இப்படி நிறைய பண்ணது குழப்பமாயிருமோங்கிற ஒரு பயம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு 99% அது எங்கேயும் குழப்பாத வகையில் ரொம்ப சிறப்பாக கிருபாகரன் படத்தை வந்து எடிட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஒளிப்பதிவாளர் லியோன் பிரிட்டோ அவர்களுடைய காட்சி அமைப்புகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அவர் வச்சுருக்க ஃப்ரேம்ஸே ரொம்ப புதுசாக இருக்குது. எடுத்தோடனே ஒரு பெரிய வைடு வச்சு அங்கேருந்து ஒரு 3 நண்பர்கள் நேராக வந்து கேமரா கிட்ட நிற்கிறதே ஏன்னா அது புதுசாக இருக்கேன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாடல் காட்சிகளில் அப்புறம் படத்தில் முன்னாடி பேர் ஓடும்போது அவர் காட்டின மாண்டேஜஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு ரொம்ப கடுமையாக உழைச்சிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. ரொம்ப நல்ல தேர்ந்த நடிப்பை எல்லாரும் வெளிப்படுத்தியிருந்தாங்க. படத்தில் வந்து அறிமுகமான முகங்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் விரல் விட்டு கூட எண்ண முடியாது. அவ்வளவு சொற்பமான அறிமுக நடிகர்கள், மற்ற எல்லாரும் புதுமுகம். ஆனால் யாருமே புதுமுக நடிகர்கள்னு நீங்கள் சொல்லவே முடியாது. படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா, ரொம்ப சரியாக, ரொம்ப இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து கதையோடு நம்மளை ஒன்ற வைக்குது. கதை என்னங்க சொல்லுது அப்படின்னா, தென் சென்னை வட சென்னைன்லாம் இன்றைக்கி நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? அது பிரிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த மிக்ஜாம் புயலில் வந்த பாதிப்புலேயே வந்து தென் சென்னைக்கு என்ன பாதிப்பு, மத்திய சென்னைக்கு என்ன பாதிப்பு, வட சென்னைக்கு என்ன பாதிப்பு, இதெல்லாம் என்ன ஆயிருக்குங்கிறதெல்லாம் பெரிய ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி சென்னையில் வட சென்னை அப்படிங்கிற பகுதிக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்குது. அங்கே வட சென்னைனாவே இதுதான்ப்பா அப்படின்லாம் சில விஷயங்கள் காலந்தொட்டு இருக்குது. இப்போ நடுவில் வந்த லேப்பிள் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் அதெல்லாம் உடைக்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனாலும் வட சென்னைக்கான சில விஷயங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து நடக்குது. அங்கே ஒரு பெரிய உழைக்கும் கூட்டம் இருக்கிறாங்க. வட சென்னையுடைய முதல் அடையாளமாக நான் அதை தான் பார்க்க விரும்புகிறேன். அங்கே வந்து அடித்தட்டு மக்கள் இருக்கிறாங்க. அங்கே வந்து உழைப்பை மட்டுமே வாழ்வின் மிகப்பெரிய மூலதனமாக வச்சு இயங்குகிற ஒரு பெரிய கனவோடு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ரொம்ப திடகாத்திரமான மக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மூர்க்கமான மக்கள் இருக்கிறாங்க. அதே இடத்துல அங்கே ரவுடிசமும் இருக்குது. அங்கே வந்து பிறரை பயன்படுத்துகிற ஒரு அரசியல் சூழ்ச்சியும் இருக்குது.
அங்கே வந்து கஞ்சா, அப்புறம் இன்னும் மது போன்ற மிக மோசமான போதை வஸ்துக்களுடைய பயன்பாடும், அதை பயன்படுத்துறதுக்கும் அதை விற்கிறதுக்கும் சிலர் ஆட்படுத்தப்படுகிற பல கொடூரமான சூழல் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பச்சையாக இது வடசென்னை தாண்டான்னு சொல்லாமல் அந்த அந்த வட்டார வழக்கை மட்டும் வடசென்னைக்கான வட்டார வழக்கை காட்டி பகுதி பேரை எதையுமே சொல்லாமல் ஒரு நகர்வு ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. படத்தில் நடுவில் ஒரு வசனம் ஒன்று வரும், அது நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. சண்டை, இது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தது, நான் செத்தாலும் சாகாது, எங்கேயாவது யாராவது ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். இதுதான் படம் ஃபைட் கிளப் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று தான் காரணம். படத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, உண்மையிலே இந்த நிகழ்காலம் என்ன இருக்குது, இது வந்து ஒரு கற்பனை கதையா இல்லை வந்து உண்மை கதையானா ரெண்டுக்கும் மத்தியில் உண்மையிலே என்ன களத்தில் நடக்குதோ அதை கற்பனையாக காட்டியிருக்கிற ஒரு விதம். இங்கே வந்து பணமும் போதையும் பதவியும், இந்த மணி பவர் அப்படி சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு ஒரு சாதாரண சாமானிய இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுது. அந்த இளைஞர்கள் என்னவா மாற்றப்படுறாங்க, அவனுக்கு பணம் இருந்தால் அவனுடைய சூழல் எப்படி மாறும், பணம் இல்லாதனால அவன் சூழல் எப்படி மாறுது, பணத்துக்காக அவன் என்னென்னலாம் செய்கிறான், பணத்துக்காக அவன் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அதை கடந்து போதை அவனை என்னவா செய்ய வைக்கிது, போதை விட ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்னு நிறைய தேவையான விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. குழந்தைகள் பார்த்தா அந்த படத்தை புரிஞ்சிக்க முடியுமானா, குழந்தைகள் இந்த படம் பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு கூட ஒரு பக்கம் சொன்னாலும், குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டிய படம். இதில் இருக்கிற அந்த பீப் வார்த்தைகள், இதில் இருக்கிற சில மோசமான வயலன்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு இதை வந்து அடித்தட்டு குழந்தைகளுக்கு போட்டு காமிச்சா கூட அவனுக்கு சில விஷயங்கள் புரிய வருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. முற்றிலுமாக இது ஒரு வெகுஜன மக்களுக்கான கமர்ஷியலாக கலகலப்பாக நீங்கள் போய் பொழுதுபோக்கக்கூடிய படமாக இல்லாட்டியும் உங்களை வந்து எங்கேயுமே போர் அடிக்காமல் வைக்கிறதுக்கு நிறைய உழைச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நகைச்சுவை இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃபில் காதல் இருக்குது. காதல் படத்தோட ஒட்டாட்டியும் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது அது நல்லா இருக்குது. அந்த ரொம்ப அழகான ஒரு கதாநாயகியை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து காதலிக்கிற விதத்தை ரொம்ப சூப்பராக காட்டி, நம்ம விஜயகுமாருக்கு எப்பயுமே ஒரு ரக்கடான ஒரு போர்ஷன் எப்படி இருக்கோ அதே போல் க்யூட்டான ஒரு போர்ஷன் இருக்கும். அப்படி கண்ணத்தெல்லாம் குழி விட்டுட்டு தலைவன் ஒரு மாதிரி லவ் பண்ணுவாப்பில், இந்த முடியெல்லாம் தலையெல்லாம் ஆட்டிட்டு, அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் முழுவதும் சண்டை காட்சிகள் ராவாக இருக்கிற போது பார்வையாளருக்கு சில நேரத்தில் ஐயோ தொய்வாக இருக்கும்னு தோணினாலும் படம் ஒரு மாதிரி நல்லா வந்து அமைஞ்சிருக்கு. படம் முழுவதும் நம்மளை சீட்டின் நுனியில் உட்கார வைக்கிறதுக்கு என்ன மெனக்கடணுமோ அதை ரொம்ப சரியாக மெனக்கட்டுருக்குறாங்க. படத்தில் எங்கேயுமே போர் அடிக்கலைங்கிறது மட்டும் 100% உண்மை. அதை கடந்து இந்த படம் ஒரு கமர்ஷியலான மசாலாவான எல்லாம் கலந்த ஒரு பொழுதுபோக்கு படம்னா இல்லை. அதை கடந்து ஒரு ஒரு பியூரான ஆர்ட் ஃபார்மை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிற ஃபைட் கிளப் டீமுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாருக்காவது ஆக்ஷன் படம் பிடிக்கும்னா ஆக்ஷனை ரொம்ப முழுசாக அப்படியே எடுத்து ஒரு படம் ஆக்கி வச்சுருக்கிற ஃபைட் கிளப் போய் பாருங்கள். ராவான படங்கள் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு ஏற்ற படம் ஃபைட் கிளப். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.